Hi friends, welcome to IFA Tasty and Beauty. இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி வேக வைக்கிறதுக்காக முதல்ல நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்க்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 ஆனியன், 1 கேப்சிகமையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4லிருந்து 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க 2 கப் பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் தான் நல்லாயிருக்கும். அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம பொட்டேட்டோ சில்லி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாலாம் பொட்டேட்டோ கூட நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸில் இந்த மாதிரி பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறதுனால அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் சிக்கன் கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறதுனால இதோட கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணி அரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் எக் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் ஆயில், 3 எக் எடுத்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 3 எக்கே கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம தேவையான அளவு சால்ட், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் நிறையவே நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அப்போ தான் இதோட ஸ்பைசினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் ஐஃபா டேஸ்டி அண்ட் பியூட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ, எக் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை இதில் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 ஆனியன், 1 கேப்சிகமையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆனியனையும் கேப்சிகமையும் ஒரே டைமில் ஆட் பண்ணும் போது அதோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இதில் 1/2 கப் அளவுக்கு கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம கேபேஜ் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். 8லிருந்து 10 பீன்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட்டையும் துருவி இதில் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 கப் பட்டாணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம இதில் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதில் சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் நல்லா உப்பு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். இதோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க அரிசியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கையும்
பொட்டேட்டோ சில்லியையும் இதில் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஐஃபாட் டேஸ்டி அண்ட் பியூட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.